8 பேரோட உயிர் வாங்கிய கிணறு. மகாராஷ்டிரா சோலாப்பூர் அருகே பார்த்திங்கன்னா தண்டுல்வாடி என்னும் கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தில் தான் இந்த மாதிரி ஒரு தோர சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சித்தநாத்தா கோயிலுக்கு பக்தர்கள் போயிட்டு வர்றது வழக்கம். ஸோ அந்த மாதிரியான போயிட்டு வர நேரத்தில் தான் இந்த ஒரு குடும்பத்தோட 8 பேர் கிணத்துல விழுந்து இறந்து போயிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தண்டல்வாடி கிராமத்து அருகே ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வளைவு இடத்துல ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு பூமிக்கும் தாழ்ந்த பகுதியில் இருக்குதுங்க. அந்த பகுதி அந்த கிணறுகிட்ட எந்த ஒரு பாதுகாப்பு வலைய சுவர்களை அங்கே கட்டப்படலை. அரசாங்கத்துக்கு அந்த பகுதி மக்கள் பல தடவை லெட்டர் எழுதி போட்டுட்டாங்க. பட் அப்பவும் இருந்தும் அந்த அதிகாரிகள் அதுக்கான முயற்சியும் சரி, அதுக்கான ஆக்ஷனும் சரி எதுவுமே எடுக்கலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூன் 14 அன்னைக்கு இந்த குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் சித்தநாத்தா கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா, கோயிலுக்கு போயிட்டு பக்தர்களை கொண்டு போயிட்டு வர்றதுக்காக ஒரு மினி ட்ரக் இருக்கும். பக்தர்களை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மினி ட்ரக்கு பக்தர்களை கொண்டு வரும்போது அந்த ட்ரக்கில் 15 பேர்கிட்ட வந்திருக்காங்க. 15 பேர்கிட்ட வந்திருக்கவோ இந்த ட்ரக்கு பக்தர்களை கொண்டு வரும்போது அந்த வளைவு தண்டல்வாடி அந்த கிராமத்தில் அந்த வளைவில் வந்திருக்குங்க. அந்த வளைவுக்கிட்ட வரும்போது அங்கே கட்டுப்பாட்டை எழுந்துட்டு இருக்கு. அந்த ட்ரக்கு கட்டுப்பாட்டை எடுக்கவோ அந்த ட்ரக்கு நேராக அந்த கிணத்துக்குள்ளே போய் விழுந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு பாதுகாப்பான சவறு இருந்திருந்தால் அந்த ட்ரக்கு அதை மோதி நின்று இருக்கும். அந்த பாதுகாப்பு சவறு இல்லாததுனால அந்த ட்ரக் நேராக போய் கிணத்துக்கு விழுந்துடுச்சு. ஸோ அது ட்ரக்கு இருக்கோ வெயிட்டு 15 பேர்கிட்ட பக்தர்கள் இருக்கோ அது வெயிட்டுக்கு உடனே உள்ளே போயிடுச்சு அது. ஸோ அதை பார்த்துருந்த அந்த கிராமத்துக்காரங்க உடனே தாமதப்படுத்தாமல் குச்சி அதை போலீஸ்க்கும் சரி, ஃபயர் துறைக்கும் சரி அவங்க இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணி போலீஸும் அப்புறம் தீயணைப்பு வீரர்களும் அங்கே உள்ள கிராமத்து மக்களும் உடனே குச்சி அங்கே இது பண்ணியிருந்திருக்காங்க. பட் இருந்தும் ஒரு 8 பேரோட உயிரை காப்பாற்ற முடியலைங்க. ஸோ அந்த குடும்பம் சேர்ந்து 8 பேர் இறந்து போயிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 4 பெரியவங்க, 4 பேர் சிறு குழந்தைன்னு கூறப்படுது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்க பார்த்தீங்களா, சின்ன குழந்தைங்களா இருக்குங்க. உலகமே என்னான்னு இன்னும் பார்க்காத குழந்தைங்க. இது பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட அலட்சியம் தாங்க. இது அந்த கிராமத்தை சேர்ந்த எம்எல்ஏகளோ எம்பிக்களோ முயற்சி எடுத்து அங்கே ஒரு பாதுகாப்பு வலை சவறு கட்டியிருந்தா இந்த மாதிரியான ஒரு உயிர் போயிருக்காது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவம் தாங்க. இது முதல் தடவை இல்லை. அந்த பகுதியில் தொடர்ந்து மாதம் இந்த மாதிரியான விபத்துகள் அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்காங்களாம். ஸோ இதை பல முறை அந்த பகுதி மக்கள்கள் அந்த அரசாங்கத்துக்கு நிறைய தடவை லெட்டர் எழுதி போட்டதாக கூறப்படுது. ஆனாலும் அங்கே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைங்களா. ஸோ இப்போது இறந்து போனதுக்கப்புறம் அந்த கிராமத்தை சார்ந்த அதிகாரிகள் இறந்து போன குடும்பத்துக்கு ஒருத்தருக்கும் 5 லட்சம் தரேன்றாங்க. அந்த 5 லட்சத்தை அந்த இறந்து போன கொடுக்குறன்றதுக்கு பதிலாக அந்த 5 லட்சம் செலவு பண்ணி ஒரு சோறு கட்டியிருந்தால் பல பேரோட உயிரை காப்பாற்றி முடிஞ்சிருக்காங்க இல்லைங்களா. இன்றைக்கி உயிர் போன உயிர் திரும்பி வராங்களா? ஒரு 5 லட்சம் கொடுத்தா அந்த போன உயிரோட மதிப்பை நம்ம ஈடுபடுத்த முடியுங்களா? இந்த கவர்மெண்ட்டோட அலட்சியத்துக்கு மக்களாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. மக்களாக நீங்கள் இந்த கவர்மெண்ட் செஞ்ச அலட்சியத்துக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ இறந்து போன அந்த ஆத்மாவுக்கோசரம் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, அவங்க ஆத்மா சாந்தி அடிக்கிட்டு. இனிமேல் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர எந்த ஒரு பக்தர்களுக்கும் இனிமேல் எந்த ஒரு ஆபத்தும் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கான முயற்சி அந்த கவர்மெண்ட் எடுத்து ஸ்டெப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது அந்த பகுதியோட பிரசிடெண்ட், அதாவது நம்ம திரௌபதி அம்மா, அவங்களுக்கும் அது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தும் நிறைய மக்கள்களால் ஒரு அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் வந்துச்சுன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க.
முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விபத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி தடுக்க முடிஞ்சால் நம்ம தடுப்போம்.